இனியான வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிஓ பற்றி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐபிஓனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா எதனால ஒய் ஃபார் ஐபிஓ, எதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐபிஓனா என்னென்னா, இனிஷியலாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பப்ளிக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க. அதாவது இந்த மாதிரி கம்பெனி, என்னோடய கம்பெனி இருக்குது, இது ஸ்டாக் மார்க்கெட்டில் இது லிஸ்ட் ஆக போகுது, அதனால் நீங்கள் முன்னாடியே வைக்கிறீங்க. அதாவது இனிஷியலைசேஷன் பப்ளிக் ஆஃபரிங் அந்த மாதிரி இருக்கும். அப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது பப்ளிக் உங்களோட ஷேர்ஸை அப்போயே வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் அப்போயே நமக்கு தெரிஞ்சது எந்தெந்த மாதிரி கம்பெனி ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது, லெஸ் ப்ரைஸ்டாக இருக்குது. ரெண்டு இது இருக்கும், ஒன்று ஃபிக்ஸ் அண்ட் இன்னொன்று வேரியன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டுன்னு நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, ஃபிக்ஸ்டு இதுனா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷேர்ஸை வாங்கினாங்கிட்ட 10 ரூபானா 10 ரூபா மட்டும்தான் இருக்கும் அந்த ஷேரு. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் அதாவது வாங்குகிற பொறுத்து தான் அதிகமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓஎல்எக்ஸ் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி 200 ரூபா அந்த ஷேரு. ஆனால் இப்போதைக்கு லிஸ்ட் ஆகிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 102 105 தான் இன்றைக்கி ஆகுது. 100 ரூபாய்க்கு கொஞ்சம் தான் இருக்குது, 100 ரூபாய்க்கு 5 ரூபா தான் 7 ரூபா இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும். இனிஷியலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ ஜாஸ்தியாக அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அது அப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. மார்க்கெட் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும்போது நிறைய பேர் அதாவது அப்போயே ஓவராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உங்களோட ஷேரை கம்பெனிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் ஏற்றலாம். எனக்கு இந்த மாதிரி ஷேரில் நான் ஒரு 5 ரூபா ஏற்றலாம், 10 ரூபா ஏற்றலாம், அந்த மாதிரி அது கம்பெனியோட பொறுத்தளவுக்கு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது ஒன்று கேட்டகரி இருக்குது. அது இன் டிஸ்கவுண்ட் அப்படி சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட் ஷேர் இப்போதைக்கு 10 பேர் உங்களோட இந்த ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 100 ஷேர் இருக்குன்னா 10 பேர் வாங்கி வச்சுருக்காங்கன்னா 10 பேரும் 9 ரூபாயோ 8 ரூபா 8 ஷேர் அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தா மிச்சம் இருக்கிற ஷேரை ஏன் வச்சுருக்கணும், அவங்களுக்கே கொடுத்துடலாம் நீங்கள் அப்படி நினச்சி 10 ரூபா இருக்க ஷேரை 9 ரூபா 8 ரூபா 7 ரூபாய்க்கு அவங்களுக்கு நீங்கள் விற்ற ஆரம்பிச்சுருங்க. உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு அந்த கம்பெனிலேருந்து காசு வந்தால் போதும் அப்படி தான் அவங்க சிஓஸ் அண்ட் அப்படி நினைப்பாங்க. இதெல்லாம் வாட் இஸ் அ ஐபிஓ. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒய் ஷுட் பி இன்வெஸ்ட் இன் ஐபிஓ. ஃபஸ்ட்டு நம்ம ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஓவில் முன்னாடியே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தா நமக்கு ஓனர், அதாவது ஈக்விட்டியோட பவர் அதிக % நமக்குன்னு ஓனர்ஷிப் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விப்ரோவோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போனஸ் அண்ட் ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. போனஸ் அண்ட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் வரதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு போனஸ்னால் என்னன்னா, ஒரு போனஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட்டு நான் ஷேரை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அந்த அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கின ஷேரை 1:1 நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து திருப்பி இன்னொரு ஷேர் தந்துடுறாங்க. அதாவது இது உங்களுக்கான போனஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஷேரை அதாவது 500 ரூபா இருக்க ஷேரை இது டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணி அது 250 ரூபான்னு பிரிச்சுருவாங்க. அதாவது கம்பெனியோட சிஓஸ் அண்ட் சிஎஸ் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது முன்னாடி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிக ஓனர்ஷிப், சொன்ன மாதிரி அதிக ஓனர்ஷிப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வர போனஸ் அண்ட் ஸ்பிளிட்ஸில் வச்சு நமக்கு இதை வச்ச பெரிய அட்வான்டேஜ். வாங்க போகிற ஷேர் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஓஎல்எக்ஸ் எலக்ட்ரிக்கல் வச்சுக்கலாம். இப்போ கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்னஸ் கம்ப்ளீட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 966 எம்ப்ளாயீஸ் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான் இருக்கிறாங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா அதோட நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா -2 crores இருக்குது, அதாவது -20 crores இருக்குது. இவ்வளோ ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கு கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகும். கண்டிப்பாக அதாவது எல்லா பேரும் வாங்குகிறாங்க, மார்க்கெட் ட்ரெண்டாக அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி நம்ம வாங்கக்கூடாது. எப்பயுமே கொஞ்சோண்டு லிஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். நல்ல கம்பெனிஸ் தான், இன்னும் நிறைய கம்பெனிஸ் தான் இருக்குது. நம்ம அதில்னா இன்னும் நல்ல ரிட்டர்னே கொண்டு வரலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அதோட நம்ம ஆல்டர்னேட்டாக பஜாஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே தெரியும். பஜாஜில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் வரைக்கும் நெட்வொர்க் இருக்குது. இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ பெருசாக கொண்டு வரணும்னா அவங்களுக்கான நெட்வொர்க் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ எடுத்துக்கிட்டாங்கக்கிட்ட நிறைய, அதாவது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் ரொம்ப தேவை. அவ்வளோ பெரிய ஃபினான்ஸ் தேவைப்படுறதுக்கு இத்தனோண்டு கொஞ்சம், அதாவது 9,000 crores வச்சு கண்டிப்பாக பெருசாக ஆயிடாது. அதாவது ORX மாதிரி நிறைய நெட்வொர்க் இருக்கணும். அதாவது நிறைய பிஸ்னஸ் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கணும் கைஸ். சரி, இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறமா எதுக்காக ஒய் ஃபார் ஐபிஓ இஷ்யூ த கம்பெனி, அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனி எதுக்காக ஐபிஓவில் லிஸ்ட் ஆகணும், இது நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனர்ஷிப் ஆயிடுவீங்க. ஓனர்ஷிப் ஆகணுன்னா நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சொன்னபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அந்த பிஸ்னஸை, ஆர் அந்த பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் வேறு லெவல் நியூ வெர்ஷன் ஆர் நியூ ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரலாம். பேயிங் டெப்டாக இருக்கலாம். அதனால் இதெல்லாம் காமன் ரீசன்ஸ் தான். இதெல்லாம் அதாவது உங்களோட அந்த கம்பெனியில் வந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கானது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அட்வான்டேஜஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐபிஓவில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாங் டேர்முக்கு உங்களுக்கு அந்த நல்ல கம்பெனின்னு தெரிய வருது. அந்த நல்ல கம்பெனியில் வந்து காசு போட்டால் ரொம்ப 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 நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொண்டு வருது அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் கொடுத்து ஃபஸ்ட்டு 1970 வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு 500 வந்துச்சுன்னா இன்றைக்கி உங்களோட இது நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா 14 கோடி. அப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வெறும் போனஸ் அண்ட் ப்ளஸ் ஸ்ப்ளிட் இந்த ரெண்டு ஆளை ப்ளஸ் பண்ணி இப்போதைக்கு உங்களுக்கு 14,000 கோடி வந்திருக்கும். இப்போதைக்கு கரண்ட் நெட்வொர்த்தோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பை பண்ணால் இவ்வளோ நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. இப்போதைக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐபிஓக்கு பார்த்துக்கு முன்னாடி ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ண நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அதாவது ரெட் பேரிங் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எஸ்பிஐ வந்து தான் செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் பார்டர் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இப்படி ஒரு வாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஷேரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அதாவது அலாட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி 1-2 ஷேர்ஸ்னால் வாங்க முடியாது. அங்கே வந்து ஒரு அலாட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஒரு அலாட்னா ஒரு 10 ஷேர் 15 ஷேர் அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு பொறுத்த அளவுக்கு தான் பிரித்து வச்சுருப்பாங்க அலாட்மெண்ட்டுன்னு. இப்போ ஃபார் நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து 10 இது அலாட் பண்ணி வைக்கிறதுனா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து 10 ரூபான்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதில் வந்து ஒரு ஷேருன்னு நம்ம 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேரு, அதில் நம்ம வந்து 100 ஷேர் நம்ம வாங்க போகிறோம். அது 40,000 ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 40,000 உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்ளை பண்ண அமௌண்ட்டை வந்து இங்கேருந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அதாவது உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். கொஞ்ச நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4-5 நாளுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லா பேரும் அதிகமாக அந்த ஷேர்ஸை வந்து வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற சான்ஸ் இல்லை. நீங்கள் அதை விட கொஞ்சம் அதை 40,000 1000 or 2000 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ரீமியம் நீங்கள் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அலாட்மெண்ட் உங்களுக்குன்னு லிஸ்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அது இன்னும் 5 நாள் கழித்து அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் ஆன உங்களோட அக்கௌண்ட் அதாவது மணியை வந்து திருப்பி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் இல்லை. டிஸ்அட்வான்டேஜ்னால் ஒன்று தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனிஸுமே ஒன்று தான் சொல்லுவாங்க, என்னோடய கம்பெனி வந்து ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்கும், அவங்களோட கம்பெனிஸ் வந்து ஓவர் ப்ரைஸ் அண்ட் ஓவர் ஷேர்ஸாக தான் இருக்கும். ஈவன் நான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்கிட்ட நான் சம்மரைஸ் பண்ணும்போதுக்கிட்ட நான் சொன்னேன், அதிக பேர்த்துக்கிட்ட ஐபிஓஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தான். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 months அதாவது ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாங்கினால்கிட்ட நல்ல கம்பெனி அப்போக்கிட்ட நீங்கள் வாங்கலாம் தான் சான்ஸ் இருக்குது. இதுக்குன்னு நம்ம ஐபிஓவில் வந்து அப்போயே ஓவர் ப்ரைஸ்ட் ஆகி எல்லா மார்க்கெட்டை அப்பர் லிமிட்னா அடிச்சுட்டு தேவையே இல்லை.
நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐபிஎஸ் பற்றி இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு தான் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும் எல்லா ஷேரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎல்எஸ் எலக்ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும், $200 ஷேர் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட $100 தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் போட்ட கேபிட்டல் கண்டிப்பாக உங்களுக்கான எப்போயுமே லூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓஎல்எக்ஸ் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது 10 ஷேர் தான் ஒரு அலாட்மெண்ட்னு வச்சுருந்தாங்க. அப்போதைக்கு நான் பார்த்து ஒரு நியூஸில் ஆர்டிக்கலாக படித்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 ஷேர் அலாட்மெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் அப்போ வாங்கி இப்போதைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா கிட்டத்தட்ட 50% உங்களுக்கான லாஸ் ஆகிருக்கும். அதனால் தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்தராக 1 to 2 months ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.